பாட்டி பாட்டி, நான் என்ன சொன்னாலும் இங்க யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நான் தப்பு பண்ணிட்டோம், இல்ல திருடனு ஒத்துக்கிட்டோம், ஜெயிலுக்கு போகல. நான் நிரபராதி நிரூபிக்க சாட்சி இல்லாததாலதான் இப்ப ஜெயிலுக்கு போறேன். இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அபி வந்ததும் நீங்க தான் அவன் கிட்ட சொல்லணும். நான் எந்த தப்பு பண்ணல, இந்த பிரக்யா தான் என்ன மாட்டி விட்டான்னு சொல்லுங்க. இந்த நிலைமையில நான் ஜெயிலுக்கு போக போறேன், கஷ்டப்பட போறேன்னு அவனுக்கு தெரிஞ்சா அது அவனால தாங்கிக்கவே முடியாது. நீங்க தான் பாட்டி அபிய பாத்துக்கணும். என் மேல இருக்கிற பாசத்துல கோவத்துல அவ ஏதாவது செஞ்சுட்டானா அது அவனுக்கே பிரச்சனை ஆயிடும். பாட்டி, நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நான் நிச்சயமா நிரபராதியா வெளியில வருவேன். அதுக்கப்புறம் இவளை பாத்துக்கிறேன். அபிக்கு இருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஃபேன்ஸுக்கு இது தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவங்க இந்த வீட்டு வாசல்ல போராட்டம் நடத்துவாங்க. பிரக்யாக்கு எதிராக கொடி பிடிப்பாங்க. பிரக்யா மட்டும் அவங்க கண்ணுல மாட்டினானா கல்லால் அடிச்சு கொன்னுடுவாங்க. பாட்டி, நான் சீக்கிரமே இந்த வீட்டுக்கு திரும்பி வரணும்னு நீங்க தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நான் சீக்கிரமா வந்துடுறேன். உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். இருங்க இருங்க ஒரு நிமிஷம். ஆலியா, நல்லா ஞாபகம் வச்சுக்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீ என்ன வெளியில எடுக்கலன்னா என்ன பிரக்யா ரூமுக்குள்ள திருட அனுப்புனதே நீதான்னு எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். நான் எப்படியாவது முயற்சி பண்ணி ஒரே நாள்ல உன்னை ஜெயில இருந்து வெளியில எடுத்துடுறேன். ஆனா என் பேரை மட்டும் சொல்லாத, ஜாக்கிரதை. தேங்க்யூ சோ மச் ஆலியா, தேங்க்யூ சோ மச். மிஸ் பிரக்யா, இவங்களை இங்கிருந்து கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி பணம் சரியா இருக்கா இல்லையான்னு உங்க பிரீஃப் கேஸை செக் பண்ணி பார்த்து சொல்லுங்க. ஒருவேளை பணம் இல்லைன்னா அதை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர் சார். ஆனா அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா இவ பிரீஃபை திறக்கிறதுக்கு முன்னாடியே நான் கையும் களவுமா பிடிச்சிட்டேன். அதனால பணத்தை எடுத்திருக்க சான்ஸ் இல்லை. இருந்தாலும் எதுக்கும் ஒரு தடவை பாத்துருங்க. ஏன்னா என் கடமையில நான் கரெக்டா இருக்கணும். ஓகே. Oh my God. எதுக்கு இவ்வளவு பெரிய டிராமா? எதுக்கு இவ்வளவு பெரிய பொய் சொல்லணும்? இந்த பிரக்யா நான் பணத்தை திருடிட்டேன்னு என் மேல திருட்டு பழி போட்டா. ஆனா இந்த பிரீஃப் கேஸ்ல பணமே இல்லையே. வாவ், நான் பொய்யானவன்னு எல்லார் முன்னாடியும் நிரூபிக்க நினைச்சேன். ஆனா இப்போ உன்னை பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. என்ன திருடின்னு ப்ரூவ் பண்ண நினைச்ச, ஆனா உன்னோட திருட்டுத்தனம் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியது என்ன இல்ல இவ்வளவுதான். என் மேல வீணா பழிய போட்டதுக்கும் பொய்யா என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கும் அரெஸ்டர். என்ன ஆச்சு மிஸ் பிரக்யா? இப்போ இவளை திருடின்னு கூப்பிடுங்களேன். சொல்லுங்க, இவளை திருடின்னு சொல்லுங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. ஏன் திடீர்னு வாயடிச்சு போய் நிக்கிறீங்க? நல்ல வேளை நீங்க இங்க வந்தீங்க இன்ஸ்பெக்டர். தனு மேல அநியாயமா பழி போட்ட அந்த பிரக்யாவை அரெஸ்ட் பண்ணுங்க. இவ என்ன பண்ணா தெரியுமா? அண்ணாவோட கையெழுத்து வாங்கி அண்ணாக்கே தெரியாம இந்த மொத்த ப்ராப்பர்ட்டியை அவளுக்கு சொந்தமாக்கிக்கிட்டா. இப்ப எங்க எல்லாரையும் டார்ச்சர் பண்றா இன்ஸ்பெக்டர். அவ குடுக்குற டார்ச்சர் தாங்காம நாங்களாவே இந்த வீட்டை விட்டு போற மாதிரி பண்ணுவாளாம். அவளோட பிளான்ல ஒண்ணு இதோ இந்த பிரீஃப் கேஸ். இந்த வீட்டுக்கு வரப்போற மருமக மேல திருட்டு பழி கட்டி இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்ப பாக்குறான். வர வர எனக்கு இவளை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு இன்ஸ்பெக்டர். ஏதாவது பிளான் பண்ணி இவ ஃபியூச்சர்ல எங்களை கொன்னால கொன்னுடுவா. எங்க சொத்தை இவகிட்ட இருந்து பிடிங்கிடுவோங்கிற பயம். இது எப்படி நடந்துச்சு?
நான் இவங்க 2 பேரையும் மாட்டி விடலான்னு பார்த்தா இவங்க என்ன சிக்க வச்சிருவாங்க போல இருக்கு. என்ன நீங்க எதுக்கு பேசாம இருக்கீங்க? அவளை அரெஸ்ட் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர். அவ பண்ண ஃப்ராட் தடத்துக்கு அவ ஜெயிலுக்குள்ளேயே இருக்கணும், வெளியிலேயே Shut up, வரக்கூடாது. ஆலியா. உன் ஃப்ரெண்ட காப்பாத்துறதுக்காக நீதான் ஏதோ தில்லுமுல்லு பண்ணிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்பா பிளேட்டை எப்படி மாத்துற? உன்னால மட்டும் தான் இப்படி எல்லாம் பேச முடியும். விட்டா நானும் தனுவும் தான் பிளான் பண்ணி இந்த பணத்தை திருடணும். இந்த மாஸ்டர் பிளான் போட்டதே ஆலியா தானு கூட நீ சொல்லுவ. சொல்லு, எல்லார்கிட்டயும் சொல்லு. நாங்க தான் திருடணும்னு சொல்லு. எப்பவுமே என் மேல மட்டும் தான் நீ பழி போடுவல. ஆனா இப்ப நீ என்ன சொன்னாலும் என்ன கதை விட்டாலும் இங்க இருக்கிற யாருமே உன் பேச்ச நம்ப மாட்டாங்க. இங்க என்ன நடக்குது மிஸ் பிரகியா? ஆதாரம் இல்லாம அடுத்தவங்க மேல பழி போடுறது சட்டப்படி குற்றம். இதுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா? இன்ஸ்பெக்டர் சார், நான் உங்ககிட்ட கொடுத்தது போய் கம்ப்ளைண்ட் இல்ல. இந்த பிரீஃப் கேஸ்ல பணம் இருந்தது. அது ஐயோ, enough is enough. நீ கையும் களவுமா மாட்டிக்கிட்ட. நீங்க எல்லாரும் தானே கேட்டீங்க. தோ இவ்வளவு தானே சொன்னா. தனு அந்த பிரீஃப் கேஸ திறக்கிறதுக்கு முன்னாடியே பிரக்யா அவளை பிடிச்சிட்டாலாம். அப்படின்னா அதுல இருந்த பணம் எங்க போச்சுன்னு சொல்லு பிரக்யா. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. புரியலனாலாம் சொல்லி நீ எஸ்கேப் ஆக முடியாது. எதுக்கு எடுத்தாலும் எல்லா விஷயத்துக்கும் ஆதாரம் வேணும்னு சொல்ற பிரக்யாக்கு இப்ப ஆதாரம் எங்க போச்சு? நிரூபி. நீ ஃப்ராட் பண்ணேங்கிறதுக்கான ஆதாரம் இங்க இருக்கு, எல்லாரும் முன்னாடியும் இருக்கு. சொல்லுங்க மிஸ் பிரகியா, இந்த பிரீஃப் கேஸ்ல பணமே இல்ல. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இன்ஸ்பெக்டர் சார், இந்த பிரீஃப்ல பணம் இருந்துச்சுன்னு மட்டும் சொல்லாத பிரக்யா. ப்ரூவ் பண்ணு. பணம் எங்க இருக்குன்னு காட்டு. உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? ஒரு நிமிஷம், ப்ரூஃப் இருக்கு. ரோஹித், நான் பேசிட்டு இருக்கும்போது இடையில வந்து பேசாத, ஓகே? நான் தான் சொன்னேன் இல்ல, இங்க பேச்சு மட்டும் எடுபடாது, ஆதாரத்தை காட்டு, ஓகே? ஏன் வாயை மூடிட்டு இருக்க பிரக்யா? ப்ரூஃப் காட்டு. நான் சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க, என்னால ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும். அக்கா, ரூம்ல இந்த பிரீஃப் கேஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி சேஃப்டிக்கு இருக்கட்டுமேனு நான் ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். நாம் அந்த ஃபுட்டேஜை பார்த்தோன்னா பிரீஃப் கேஸ்லேருந்து பணத்தை யார் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சிடும். தேங்க்யூ வெரி மச் ரோஹித், வெரி வெரி குட் ஜாப். அந்த கேமரா எங்க இருக்கு? அதை எடுத்து கொடு. வாங்கக்கா. இன்ஸ்பெக்டர் சார், இதை வந்துடுறேன். கேமரா எங்க இருக்கு ரோஹித்? அதோ அங்கக்கா. சீக்கிரம் சீக்கிரம் அதை எடு. அக்கா, நான் போய் லேப்டாப் எடுத்துட்டு வரேன், அதுல கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். சீக்கிரமா. உண்மையை சொல்லு தனு, பிரீஃப் கேஸ்ல இருந்து நீ பணத்தை எடுத்தியா இல்லையா? ஒருவேளை என்ன அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு அந்த பணத்தை நீயே எடுத்துட்டியா? அப்ப நான் கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்தேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்ப அந்த பணம் எங்க போயிருக்கும்? டோன்ட் வரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிட போகுது. பாட்டி, பாட்டி, இங்க என்ன பிரச்சனை? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? போலீஸ் இங்க எதுக்காக வந்திருக்காங்க? உங்களுக்கு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இங்க பணம் திருட்டு போயிருக்கு, அதை விசாரணை பண்ணத்தான் நாங்க வந்திருக்கோம். இங்க திருட்டு நடந்திருக்குன்னு உங்ககிட்ட யாரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சார்? வேற யார் இந்த வேலையெல்லாம் பண்ணுவா? உன்னோட பாசத்துக்குரிய பிரக்யா தான். பாட்டி, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது என்ன புது பிரச்சனை? சரி, அபி எங்க போனா? நம்ம வீட்டு ஆளுங்க மேலேயே எப்படி பிரக்யா அப்படி திருட்டு பட்டம் கட்டலாம்? இல்ல பிரபா, நம்ம வீட்டு ஆளுங்க மேல பழி போடல. அவங்க நம்ம குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லாத வெளியாளுதான். எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒண்ணு வெளியாள் கிடையாது. நான் அபிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு பொண்டாட்டி ஆக போறவ. பொண்டாட்டி ஆக போறவ பொண்டாட்டி ஆகலல.